ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரியல் எவ்ரிதிங் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்து ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறேன். ஸோ இனிமேல் நம்மளுடைய வீட்டில் நடக்கக்கூடிய அன்றாடம் ரொட்டீன்ஸ் வந்து நான் வந்து வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி திங்கட்கிழமை இன்றைக்கியோடைய வீடியோ தான் இது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் உஸ்தாதை வந்து நம்ம மதரசாவில் இருக்க பிள்ளைங்க வந்து ஒரு 25 பிள்ளைங்களுக்கு வந்து சமைச்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் குஸ்கா, அப்புறம் தால்ச்சா, அதுக்கப்புறம் வந்து முட்டை, புதினா சட்னி கேட்டிருந்தாங்க. ஸோ அமௌண்ட்டுமே வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு கடையில் வாங்குகிற சாப்பாடெலாம் வந்து நல்லா இல்லை, அதனால தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க உஸ்தாதா அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து அமௌண்ட் அனுப்பி விட்டாங்க. ஸோ நானுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கடைகளில் போய் என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் வந்து அம்மா வந்து சீக்கிரமாகவே வந்து கொஞ்சம் வேலைங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து 11:30 12 மணிக்கெலாம் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க வந்து காலேஜ் போகிற பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஸோ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கெலாம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா சூப்பராக வந்து நெய்யெல்லாம் ஊற்றி ஒயிட் குஸ்கா தான். ஒயிட் குஸ்காவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து மசாலா ஜாமான்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு மாதிரி ரொம்ப வந்து முருக வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக தான் தக்காளி போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, தயிர், எலுமிச்சம்பழம் அதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நல்லா வதங்க விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து நல்லா 2 தண்ணி ஃபுல்லாக வைக்கணும். நாங்கள் இந்த பாத்திரத்தில் தான் அரிசி அளந்தோம். அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ சம்திங் 3.5-4 கிலோ அரிசி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து தம்முக்கு விட்டுட்டோம். அப்புறமேட்டு வந்து தால்ச்சா வந்து சீக்கிரமாக அம்மா எப்போவுமே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தால்ச்சா வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தால்ச்சாவுமே ரெடி ஆயிடுச்சு. தால்ச்சா வந்து நான் ஒரு வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு இருந்தேன். அதுக்கடையில் வந்து தம்முக்கிட்ட சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா நெய்யை ஊற்றி சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா அடியிலேருந்து இப்படி பெரட்டி விடணும். தம்மு விட்டால் எப்போவுமே நெருப்பு தம்மு விட்டோம்னாலே சாப்பாடு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ முடிச்சுட்டு 11:45 மதரசாவுக்கு போயிட்டோம். மதரசாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சஹனில் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக செம்மையாக இருந்துச்சுங்க.